அந்த ஆங்கரிங்ன்னு இருக்குல்ல, அது அவங்க தான் பண்ணணும். விஜய் டிவி பொறுத்த வரைக்கும். வேற யாருமே லேடீஸ் ஆங்கர் வந்துட்டு உள்ள வரதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இவங்க டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். அவங்க பேசும்போது வாயில ரொம்ப குளரும். லிக்கர் அடிக்டட் இவங்க. அவங்க ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அது மாதிரி தான் பண்றாங்க. நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கண்டிப்பா வந்துட்டு ஆனா அவங்களோட உண்மையான கேரக்டர் அதுவா தான் இருக்கலாம்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பொழைக்கணும்னா யார வேணாலும் அழுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு அவங்க வந்துட்டாங்க. பிரியங்காவும் சரி, ராமரும் சரி. இவங்க 2 பேர்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த விஜய் டிவியில் வந்துட்டு ஏதோ காமெடி டக்குன்னு சிரிப்பு வைக்க வர வைக்கிறதுக்கோசரம் வந்துட்டு டபுள் மீனிங் ரொம்ப அருவருக்கத்தக்க வார்த்தைகள் இதில் வந்துட்டு அந்த பெண்ணுக்கு வேலை தர ஏன் தமிழ் பெண்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஏன் இவங்க டிவி ஹோஸ்ட் பண்ணால் வந்துட்டு தமிழ் மக்கள் யாரும் பார்க்க மாட்டாங்களா? சாரி, 2 யானையும் சொல்ல முடியாது, ஒரு யானை ஒரு பூனை. இதில் ஒரு சீனியராக இருந்துட்டு நீ வந்து ஆக்குபை பண்ணுறது ரொம்ப தப்பு. ஆனால் இந்த விஷயத்தில் மணிமேகலை சப்போர்ட் பண்ணலாம். நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. மணிமேகலை, பிரியங்கா அந்த பிரச்சனை பார்த்தீங்களா? என்ன என்ன நடக்குது? பார்த்தேன். அது நல்லா தான் போயிட்டுருக்கு. அந்த குக் வித் கோமாளி சீசன் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச சீசன். ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. எனக்கு சிவபூஜையில் கரெக்டு போந்த மாதிரி பிரியங்கா ஏன் இதில் வந்துட்டு இது பண்ண விட்டாங்க, ஒரு உள்ளே வந்துட்டு அலோவ் பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க. ஒன்றும் அவங்களோட இதே ரொம்ப பிடிக்கல. ரொம்ப நாளாக நான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க பிரியங்காவை. அவங்களுக்குள்ள ரொம்ப ஓவர் ஹிட் ஆகிட்டு இந்த ஷோவில் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. பரவாயில்ல, மணிமேகலை கொஞ்சம் நல்லா கட்ஸாக வந்துட்டு அதை வெளியே சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக மணிமேகலைக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். இல்லை, இப்போ இது வந்து ஒரு சின்ன பிள்ளைத்தனமா இல்லைங்களா பண்ணுறது? இல்லை, சின்ன பிள்ளைத்தனம் இல்லை. இதுக்குள்ளே நிறைய பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் நிறைய பாலிடிக்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். அது வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த ஆங்கரிங் அவங்க சொன்ன அந்த ஷோவில் சொன்னதை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஆங்கரிங்ன்னு இருக்குல்ல, அது அவங்க தான் பண்ணணும். விஜய் டிவி பொறுத்த வரைக்கும் வேறு யாருமே வந்து ஒரு லேடிஸ் ஆங்கர் வந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குது. நல்லாவே வெளிப்படையாகவே தெரியுது. நிறைய ஆங்கரை வந்துட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. யார் அனுப்புனாங்கன்றீங்க? யார் அனுப்புனாங்கன்னா, முன்னாடி டிடி இருந்தாங்க. டிடி என்னன்னு தெரில, ஆளையே காணோம். ரொம்ப நாளாக விஜய் டிவியில் அவங்க அனுப்புனாங்களா இல்லை அவங்களுக்கு ஏதாவது பர்சனல் ப்ராப்ளமானு தெரில. பாவனாலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ரொம்ப டீசெண்டாக ஆங்கரிங் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆங்கர்லேயே வந்துட்டு அவங்களையும் ஆளை காணோம் நிறைய பேர். அது மாதிரி நிறையா லேடிஸ் ஆங்கர் வந்துட்டு உள்ளே வரதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இவங்க டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். எல்லாருக்குமே வாய்ப்பு சமமாக தானே இருக்குது. இதில் யார் டாமினேட் பண்ணி என்ன பண்ண முடியும்? அப்படி கிடையாது. இவங்க வந்துட்டு எப்படின்னா ஆங்கரிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கரை ஹோஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்ததுக்கப்புறம் தான் இதாக போகுது. வாய்ப்பு சமமாக யாரும் சொல்ல முடியாதுங்க. உள்ளுக்குள்ளே வந்துட்டு பாலிடிக்ஸ் பண்ணி அவங்களோட வாய்ப்பை தட்டி பறிக்கிறது தானே இது எல்லாமே வந்துட்டு. இது சமம்னு சொல்ல முடியாது. பிரியங்காவுக்கு திறமை இருக்குது, மணிமேகலைக்கு திறமை இல்லை. அதனால தான் வந்து அவங்க வந்து நல்லா ஷைன் ஆகிறாங்கன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அது இருப்பாங்க. இல்லை, அதெல்லாம் சுத்தமான பொய். திறமை இல்லாமல் இதுக்கு குக்கித்து கோமலை வந்துட்டு ஆங்கரா போடுறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஆங்கரா போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு திறமை இருக்கும். அது இல்லாமல் வந்துட்டு அவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 வருஷமாக நான் ஆங்கரா பார்த்துருக்குறேன். மணிமேகலையவே ஆங்கர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்களாம் ஷோ நிறைய ஷோ பார்த்துருக்குறேன்னு வச்சுங்களேன். ஆனால் பிரியங்கா பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப மெச்சூரிட்டி இல்லாமல் வந்துட்டு ஒரு என்ன ஷோவில் என்ன பேசணும்னு தெரியாது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெண்ணுங்கிற அடக்கமே இருக்காது. அதுதான் தமிழ் கேர்ள்ஸை போட்டோம்னா அவங்களுக்கு ஒன்றா ஒரு இது பேசுவாங்கன்னு வச்சுங்களேன். இவங்க அதர் ஸ்டேட் நினைக்கிறவங்க. அதெல்லாம் வந்துட்டு அவங்க மேலே நிறைய குற்றச்சாட்டுகளாக வைக்கிறாங்க. ரொம்ப ஓவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஷோ பண்ணுறாங்க. அவங்க பேசும்போது வாயில் ரொம்ப குளரும். லிக்கர் அடிக்டட் இவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒரு குடிகாரி ஹோஸ்ட் பண்ணுற ஆங்கரிங் பண்ணிக்கிட்டு அந்த ஷோலாம் பார்க்குறது எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது. அவங்கள குடிக்கன்றீங்க, அப்போ நீங்கள் குடிக்க மாட்டீங்களா? இல்லை, எனக்கு அந்த பழக்கம் இல்லைங்க. ஐ எம் டீடோட்டலர். எனக்கு அந்த குடிக்கிற பழக்கம் கிடையாது. குடிக்கிறவங்க கண்டால் நமக்கு பிடிக்காது. அவங்க ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அது மாதிரி தான் பண்ணுறாங்க. நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு எல்லாம் ஆக்ஷன் எடுக்கணும். குடிச்சிட்டு வந்துட்டு ஒரு கேவலமாக பேசிட்டு ஒரு எப்படி சொல்கிறதுனா தமிழில் ஒரு சொல்லுவாங்க பஜாரி. பிரியங்கா பார்த்தீங்கன்னா ஒரு பஜாரின்னு வச்சுங்களேன். அவங்க பேசுறது பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் இருக்குது எல்லாமே வந்துட்டு. அது மாதிரி பண்ணுறவங்கள போயிட்டு வந்துட்டு அவங்க பண்ணுற ஷோவில் வந்துட்டு என்ன ஒரு நாகரிகம் இருக்கும், ஒன்றுமே இருக்காதுன்னு வச்சுக்கலாம். அது நம்ம மணிமேகலைக்கே சப்போர்ட் பண்ணிட்டு போகலாம். உண்மையிலே வந்துட்டு அவங்க ஒரு நல்ல இதுதான். அவங்க போயிட்டு வந்துட்டு அந்த ஷோ விட்டு வெளியே போனது ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு தெரிஞ்ச பிரியங்கா வந்துட்டு சேனலை விட்டு அனுப்பிட்டு மணிமேகலை வந்துட்டு சேனலில் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் தரலாம். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும். அவங்க டாக்டர் இதில் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்கன்னா தெரியும். அவங்க உடம்புல 100க்கு ஒரு 70% ஆளுகளாக தான் இருக்கும், 30% தான் பிளட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவங்க அந்த பண்ணுற மேனரிசம்ஸில் கண்டுபிடிச்சிடலாம். அவங்க பக்கா ஒரு குடியாரிங்க. பார்த்தேன். ஆமாம், பிக் பாஸில் ஓரளவுக்கு உண்மையான கேரக்டர் தான். ஆனால் ஸ்கிரிப்டட் ஷோன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட உண்மையான கேரக்டர் அதுவாக தான் இருக்கலாம்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பிழைக்கணும்னா யார் வேணாலும் அழுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு அவங்க வந்துட்டாங்க. அதான் அவங்க மைண்ட் செட்டுக்கு அதான் வச்சுங்களேன். எல்லா வேலை செய்கிற இடத்துலையுமே இருக்குது. நான் சினிமாங்கிறது அது டிவிங்கிறதுனால எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. வேலை செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஆனால் அடுத்தவங்களை ரொம்ப அவங்களை பிழைக்க விடாமல் வந்துட்டு அழுத்துறது வந்து ரொம்ப தப்பு. அது எனக்கு தெரிஞ்ச ஒரு மிருகத்தனமான செயல். அந்த செயலை பிரியங்கா செய்கிறது வந்துட்டு ரொம்ப கண்டிக்கத்தக்கது. எனக்கு தெரிஞ்ச அவங்க சேனலை விட்டு அனுப்பிவிட்றலாம். இதுக்கு மேலேயே வந்துட்டு சேனல் வச்சுருந்தாங்கன்னா விஜய் டிவி நேம் தான் கெட்டு போயிடும். கண்டிப்பாக வந்துட்டு ஃபேமிலியோட என்ன பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போலாம் வந்துட்டு நிறைய ஃபேமிலிஸ் பார்க்குறதில்ல. காரணம்னா இவங்க இப்போ யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் டபுள் மீனிங் வேர்ட்ஸ் ஓவராக யூஸ் பண்ணுவாங்க. இவங்க பிரியங்கா சரி, ராமர் சரி,
இவங்க 2 பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விஜய் டிவியில் வந்துட்டு ஏதோ காமெடி டக்குன்னு சிரிப்பு வைக்க வர வைக்கிறதுக்கோசரம் வந்துட்டு டபுள் மீனிங் ரொம்ப அருவருக்கத்தக்க வார்த்தைகளாக ரொம்ப அதிகமாக பேசுவாங்க. அந்த வார்த்தையில் என் வாயில் சொல்கிறதுக்கு நாக்கு கூசுது. இது மாதிரி வார்த்தைகளை எங்கேருந்து கற்றுட்டு வராங்கன்னு எனக்கே தெரியல. இது மாதிரி பேசி வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இதெல்லாம் தேவையில்ல. கொஞ்சம் டீசெண்டாக இதை ஷோ பண்ணுங்கள். இது மாதிரி ஆளுங்களை சேனல் விட்டு வெளியே அனுப்பிடுங்க. இல்லை இப்போ நீங்கள் அவங்க 2 பேரும் அறுவரை தக்குற மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ அந்த சேனல் பண்ணுறவங்களுக்கு அது தெரியாதா? அது அவங்களுக்கே நல்லாவே தெரியும். ஆனால் வந்துட்டு ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒருவேளை பிரியங்கா எல்லாருக்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகிறாங்களா, அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. அதான் அட்ஜஸ்ட்னா ஏதோ ஒரு சம்திங் எதுலையோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகிறாங்களா என்னன்னு ஒன்றும் புரியல எனக்கு. இல்லை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்களை மாற்றிட்டாங்களான்னு தெரியல. இல்லை இதுக்குள்ளே வந்துட்டு ஜாதி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்துட்டு ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆளுங்களுக்கு ரொம்ப, ஏன்னா தமிழ் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வாய்ப்பெலாம் அந்த அளவுக்கு தரதே கிடையாதுன்னு வச்சுங்களேன். ரொம்ப குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. வெளிமாநிலத்தவங்களுக்கு தான் ஆங்கரிங் வாய்ப்பு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளேயும் டிவி சேனலுக்குள்ளேயும் ஜாதி பூந்துருச்சான்னு தெரியல. இருக்கும், சினிமாக்குள்ளே இருக்குது, அரசியலுக்குள்ளே இருக்குது. டிவி என்ன தம்மா துண்டு தானே. கண்டிப்பாக அதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளேயும் ஒரு ஜாதி அரசியல் இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு யாராவது ஒருத்தர் தட்டி கேட்கணும். பிரியங்கா அவர்கள் வந்து ஒரு கன்னட பெண்ணுன்றதுனால தான் இப்படி அவங்க எதிராக நடந்துக்கிறாங்களா? அப்படி கிடையாது. தமிழ் மக்கள் அது மாதிரி கிடையாது. யார் மேலே தப்பு இருக்கோ அதை தான் சுட்டி காட்டுவாங்க தமிழ் மக்கள். இவங்க மேலே தப்பு இருக்குது. அது போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க நிறையா வந்துட்டு கொஞ்சம் பேசுகிறது, அந்த பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நிறைய மக்களுக்கு பிடிக்கல. இவங்களோட ஒரு சுயரூபம் தெரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு யார் அவங்கள பிடிக்கும், அவ்வளோதான் எட்டி வச்சிருவாங்க. கன்னட பெண், தெலுங்கு பெண் அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் இவ்வளோ பெண்கள் இருக்காங்க. இவங்களை வச்சுட்டு ஏன் வந்துட்டு அவங்கள வேலைக்கு தரீங்கன்னு சொல்கிறீங்க. இவங்களே வந்து சோத்துக்கு லாட்டி அடிக்கிற நிலைமையில் இருக்காங்க. இதில் வந்துட்டு அந்த பெண்ணுக்கு வேலை தரது ஏன் தமிழ் பெண்கள் கொடுத்துருப்பாங்க. ஏன் இவங்க டிவி ஹோஸ்ட் பண்ணால் வந்துட்டு தமிழ் மக்கள் யாரும் பார்க்க மாட்டாங்களா? நிறைய டிவி சேனல்லையும் சரி, ஒரு சினிமாவிலையும் சரி, எல்லா விஷயத்துலையுமே சரி தமிழ் ஆளுங்களுக்கு வந்துட்டு இது சான்ஸ் கொடுக்குறது ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு. என்ன காரணம்னு எனக்கே தெரியல. விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா சீரியல் எல்லாமே மலையாளி தான் அதிகமாக வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆமாம். அது உண்மைதான். ஆமாம், சீரியல் ஆக்ட்ரஸ் நடிகைகள்லேருந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான கேரக்டர் பண்ணுறவங்க எல்லாமே மலையாளிஸ் தான் கொண்டு வராங்க. எதனால் அப்படின்னு எனக்கே தெரியல. அது விஜய் டிவி சேனலில் வந்துட்டு மலையாள சேனலாக கூட இருக்கலாம். அதனால் வந்துட்டு அவங்க வந்துட்டு அதில் கூட வந்துட்டு ஒரு இது பார்க்கலான்னு வச்சுக்கலாம். இது தமிழ்நாட்டில் வச்சுக்கிட்ட வந்துட்டு மலையாளிஸ் இவங்களுக்கு மட்டும் அதிகமாக வாய்ப்பு தராங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு தரமாட்டேறாங்க. நிறையா காரணங்கள் இருக்குது. இல்லை இப்போ பிரியங்கா வந்து அவங்க இருந்தால் அந்த ஷோ வந்து நல்ல டிஆர்பி இருக்குது, நல்லா எல்லாருமே எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அது திறமை தானே நம்ம சொல்ல முடியும், அதாவது ஆதிக்கம்னு சொல்ல முடியாது. திறமை ஆதிக்கம் அதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஏன் இவங்கள்ட்ட விட்டு பார்த்தா தானே இவங்களுக்கு என்னன்னு தெரியும். இன்னொருத்தங்க ஆங்கரிங் பண்ணுற புதுசாக வராங்க. இப்போ வந்துட்டு நீ ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு 8th ஸ்டூடெண்ட்டு ஒரு 5வது படிக்கிற பையன் கூட நீ போட்டி போட்டுனா அதனால் நீ பெரிய ஆள் ஏற முடியுமா? உனக்கு ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதிகமாக தவிர நீ அவனை வந்து நீங்கள் மட்டம் தட்டக்கூடாது. அவன் ஏஜுக்கு வரப்போ, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு வரப்போ அவன் திறமையை காட்ட போகிறான், அவ்வளோதான். அது மாதிரி தான் புதுசாக வரவங்களுக்கு நீங்கள் தான் வந்துட்டு இது பண்ணணும்னு வச்சுங்களேன், சொல்லிக் கொடுத்து கொஞ்சம் வளர்த்து விடணும். ஆனால் யாருமே வரக்கூடாது, நான் மட்டும்தான் இந்த இடத்துல உட்காந்துக்குவேன், இந்த இடத்த விட்டு நான் வரவே மாட்டேன், விஜய் டிவி என்னோட சொத்து அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்ததுன்னா வந்து இதுக்கு பேர் தான் வந்துட்டு ஆதிக்கம், அராஜகம். எப்படி சொல்கிறதுனா இவர் தலைவர் ஸ்டைலில் சொல்லணும்னா அடக்கப்பட்டோம், ஒதுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ இவர் அண்ணன் வழியில் இப்போ நிறைய பேர் இப்போ பிரியங்கா மாதிரி ஆட்கள்லாம் வந்து தொடர்ந்து வந்து ஷோ பண்ணுறாங்க. இப்போ தமிழ் ஆளுகளுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் வந்து இப்போ நிறைய இதுலேயுமே அவங்க பண்ணிட்டு தானே இருக்காங்க. இன்னும் அவங்க சேனலுக்கு இந்த சரியாக நியூஸ் போகல, இல்லை சேனல் ஒரு வேலை இதோட மாஸ்டர் பிளான் கூட பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்து கான்ட்ரவர்சிகளை போட்டு டிஆர்பி ஏற்றிட்டு அது மாதிரி கூட பண்ணுறதா இருக்கலாம். இல்லை இது மாதிரி இவங்க மேலே இருக்கவங்க தானே, மேலே இருக்கும் விஜய் டிவி மேலே இருக்காங்க அந்த மேனேஜர்ஸ், இவங்க பண்ணுறதானே அவங்க ஷோ இது பண்ணுறதெல்லாம் வந்துட்டு அவங்கள இவங்க அதான் நான் சொல்கிற மாதிரி தான் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்திருக்கும். அதனால தான் வந்துட்டு வேறெல்லாம் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இருந்திருக்காது. நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. அங்கே ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்திருக்கும். பிரியங்கா சிரிக்கிறதுலாம் பார்த்தா இரிட்டேட் ஆகுது. ஐயோ சொல்லாதீங்க, எனக்கே பயமாக இருக்குது. ரொம்ப எனக்கே இரிட்டேட் ஆகுது. அவங்க சிரிக்கிறத பார்த்தா ஏதோ வந்துட்டு அந்த காலத்தில் PS வீரப்பாலாக இருக்காருல்ல, ஒரு ஜென்ஸ் சிரித்தா ரொம்ப அப்படியே ஒரு இதாக இருக்கும்ல, அவர் சிரிக்கிறதே நல்லாயிருக்கும். ஆனால் இவங்க சிரிக்கிறத வந்துட்டு பிளான் பண்ணி அப்பா சாமி சிரிக்கிறப்பலாம் எனக்குலாம் வந்துட்டு ஒரு சில டைம்லாம் ஜுரலாம் வந்திருக்கு. அது மாதிரி சிரிக்கிறாங்க. அது அவங்களோட மேனரிசமாக இருந்துட்டு போட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும், அதுதான் வந்துட்டு நல்லது. பொண்ணு நல்லா க்யூட்டாக சிரிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இவங்க வேணுன்னே அது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு சிங்கர் ப்ரோக்ராம் ஏதோ ஒரு பாட்டு இது மாதிரி பண்ணாங்க, அதெல்லாம் பார்த்து நம்மளால் சகிக்க முடியல. ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம் தான், எப்படி மாக்காப்பா தாக்கு பிடிச்சிருக்காருன்னு என்னால் சத்தியமாக நம்ப முடியல. அவர் ஒரு ஜென்ஸுங்கிறதுனால வந்துட்டு இவங்களால் அவங்க இடத்த வந்துட்டு இது பண்ண முடியல. சூப்பர் சிங்கர்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் கூட ஹோஸ்ட் பண்ணுவார், மாக்காப்பா பண்ணுவார். அவருக்கான கொஞ்சம் கட்ஸ் ஜாஸ்தி தான். மாக்காப்பா கிட்டே கேட்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க, 2 யானையும் சண்டை போட்டுருக்குங்க, வேடிக்கை மட்டும் பார்க்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மாக்காப்பா. சாரி, 2 யானையும் சொல்ல முடியாது, ஒரு யானை ஒரு பூனை. இதில் வந்துட்டு யானை வந்துட்டு பூனை மிதிக்கூடாதுல்ல, பிரியங்காங்கிற யானை அது ஒரு காட்டு யானை. இவங்க பூனையா? கண்டிப்பாக மணிமேகலை பாவம் பார்த்தாவே பூனை மாதிரி தான் இருக்காங்க. இவங்களை பற்றி பேசுகிறதும் பேசலாம்,
ஆனால் இருந்தாலும் வந்துட்டு இவங்க வந்துட்டு இந்த டைம் வந்து இவங்க பக்கம் வந்து நியாயம் இருக்கிறதுனால இவங்களை வந்து தாக்கி நான் எதுவும் பேச விரும்பல. அவங்க பக்கம் வந்துட்டு ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க. யாரும் இது பண்ண மாட்டாங்க. விஜய் டிவினா நான் தான் எல்லாம் இதை பற்றி யாரை பற்றி என்ன கேட்குற அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப திமிரு தெனாவட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் அவங்கள்ட்ட கேட்குறேன். இது மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஷோ பண்ணுறது இது மாதிரி பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப தப்பு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். கூட பார்த்தீங்கன்னா பிரியங்கா யார் கூட ஒரு செட்டு சேர்த்துக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த ஃபுட் ரிவ்யூவர் இர்ஃபான்லாம் இருக்கார்ல, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் கூட செட்டு சேர்த்து தம்பி அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பண்ணுறாங்க. இன்னொன்று இர்ஃபான் போனால் இந்த ஷோவே விளங்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சுத்தமான பொய். அவங்ககிட்ட ஐஸ் வைக்கிறாங்க தான் நம்ம நினைக்கலாம்னு வச்சுங்களேன். மற்றபடிலாம் எதுவுமே சொல்ல முடியாது. யார் போனாலுமே வந்துட்டு கண்டஸ்டன் தாங்க. திறமறக்கம் உள்ள இருந்தானா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு யார் வெளியே போனால் இவங்க ஒருத்தரை நம்பி எனக்குமே கேம் ஷோ இருக்காது. ஒரு 7 பேர் 8 பேர் இருக்காங்கன்னா யார் டேலண்டாக இருக்காங்களோ அவங்க உள்ள இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கேம் ஷோ நடக்கும். ஆள் இருந்தால் கேம் ஷோ நடக்கும். யாருமே இல்லைனா தான் கேம் ஷோ நடக்காது. இர்ஃபான் இல்லைன்னா கேம் ஷோ நடக்காதுன்னு இல்லை, உள்ளே யாருமே இல்லைனா தான் கேம் ஷோ நடக்காது. மணிமேகலை வந்து அவங்க ஹஸ்பண்டு எல்லாமே கல்யாணம் பண்ணி யூடியூப்பில் வீடியோ போட்டு கார்லாம் வாங்கி சம்பாதிச்சு ஜாலியாக செட்டில் ஆகி ஜாலியாக இருக்காங்க. இவங்க வந்து இப்போ டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சிருக்காங்க. ஒருவேளை வந்து அந்த கால் புணர்ச்சியில் தான் வந்து இந்த மாதிரி அவங்க எதாவது பண்ணுறாங்களா? இருக்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பணம் தான், மணி தான். சொசைட்டியில் வந்துட்டு ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் பொறாமல் வரது காரணம் என்ன? மணி தான். அது வந்துட்டு மணிமேகலை வந்துட்டு கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. பிரியங்காவுக்கு வந்து அந்த லைஃப்பை எப்படின்னா என்ன தான் இருந்தாலும் ட்ரிங்க்ஸ் பண்ணுற பொண்ணோட எந்த ஹஸ்பண்டு தான் வந்துட்டு ரொம்ப நாள் வந்து வாழ்கிறதுக்கு அவங்களுக்கே விருப்பம் இருக்காதுல்ல. அதனால் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த காழ்ப்புணர்ச்சி கூட இருக்கலாம்னு வச்சுங்களேன். அவங்களும் நம்மள மாதிரியே வந்துட்டு எல்லாமே ட்ரிங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் வந்துட்டு பிரியங்கா வந்துட்டு மணிமேகலை மேலே ரொம்ப காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம். யூடியூப்பில் போட்டு பணம் சம்பாதிக்கணும்னா அவங்களுக்கு திறமை தான். இதெல்லாம் பல்லு இருக்கவும் பக்கோட திங்கிறான். பல்லு இல்லாதவன் என்ன பண்ண முடியும்? பால்கோவா தான் சாப்பிட முடியும். இதுக்கு என்னதான் தீர்வு இருக்குது? இதுக்கு என்ன தெரியும்? பிரியங்கா வந்துட்டு டிவி சேனல் விட்டு அனுப்பிடுங்க. விஜய் டிவியில் தமிழ்நாட்டு விட்டு அனுப்பிடுங்க. அவங்க வேணாம். தயவு செஞ்சு சத்தியமாக சொல்கிறாங்க வேணாம். மணிமேகலை இஷ்டமாக தான் சேர்த்துங்க. இல்லை எவ்வளோ டேலண்டான ஆளுங்க இருக்காங்க. இது எவ்வளோ ஆங்கர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்க. ஒருத்தன் அந்த பார்த்த மூஞ்சை பார்த்து ரொம்ப சலிச்சு போச்சு. விஜய் டிவி ரொம்ப நல்ல டிவி. ஷோலாம் நல்லா பண்ணுறாங்களா? ஷோ நல்லா பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? கேரக்டர் சரியில்லையே. கேரக்டர் சரியில்லைனாவே நமக்கு புரிஞ்சுருவாங்க. நான் இன்றைக்கி இது பண்ணுறவங்க நாளைக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. டிவியை இழுத்து மூட வைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு போனாலும் போவாங்க. வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் தான் ரொம்ப பெரிய விஷயங்களாக மாறுன்னு சொல்லியிருக்காரு ஒரு சித்தர், சிவகார்த்திகேயன் சித்தர். அதனால் நீங்கள் யாருக்கு சப்போர்ட்? கண்டிப்பாக வந்துட்டு இந்த விஷயத்தில் மட்டும் மணிமேகலைக்கு. ஏன் இந்த விஷயத்துக்கு மட்டும்? வேறு எந்த விஷயமாச்சும் அவங்க ஏதாவது அவங்க வேறு விஷயம் ஏதாவது பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா அது சொல்லல. இந்த இதில் வெளியிருந்து பார்க்குற ஒரு பார்வையாளனா பார்க்கும்போது இவங்க மேலே தப்பு இல்லை, இவங்க மேலே தப்பு இருக்குது அப்படி நல்லாவே தெளிவாக தெரியுது. இவங்க வந்துட்டு அந்த ஆங்கரிங் இதை காப்பாற்றிக்கிறதுக்காக எந்த அளவுக்கு இறங்குவாங்கிற அளவுக்கு தெரியுது. அது ரொம்ப தப்பு. யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம். இது வந்து விஜய் டிவி வந்து அவங்க வீட்டு சொத்து கிடையாது. அது மக்கள் பார்க்குற ஒரு மீடியா. ஒரு சீனியராக இருந்துட்டு நீ வந்து ஆக்குபை பண்ணுறது ரொம்ப தப்பு. ஆனால் இந்த விஷயத்தில் மணிமேகலை சப்போர்ட் பண்ணலாம். அவ்வளோதான். மற்றபடி பிரியங்காவுக்கு வந்துட்டு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிடலாம். சுயமரியாதை முக்கியன்ற மாதிரி மணிமேகலை சொல்லியிருக்காங்க. ஆமாம். என்ன சுயமரியாதை போயிருக்கும்? சுயமரியாதை ஏதாவது பேட் யூஸ் பண்ணிருப்பாங்க. யாரு? பிரியங்கா தான் பண்ணிருப்பாங்க. வேறு என்ன? ஏன்னா ஆங்கரிங் பண்ணுறக்கும் போது ஏதோ மைக்கே பிடிங்கிருப்பாங்க. மைக் பிரச்சனை தாங்க, பெரிய பிரச்சனைலாம் இருக்காது. மைக்கு பிடிங்கிருப்பாங்க. வேறு ஏதாவது பேட் யூஸ் பண்ணிருப்பாங்க. எப்படி சொல்கிறதுனா நிறையா அவங்களால சகிக்க முடியாத வார்த்தைகள் ஏதாவது பேசியிருப்பாங்க. அவங்க அந்த தன்மானத்தை இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கும். அந்த நேரத்தில் வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே இது நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையிருக்காங்க. இதான் நடந்திருக்கும். உள்ள வேறு பெருசாலாம் நடந்திருக்காது. ப்ளஸ் வந்து ஆன் கேமராக்குள்ளே இது நடந்திருக்கும். ஆஃப் கேமரான்னு ஒன்று இருக்குல்ல, ஆஃப் கேமராக்குள்ளே நிறையா நடந்திருக்கும். அது வந்துட்டு அங்கே இருக்கிற கேமராமேன்ஸ் அப்புறம் அந்த ஆர்டிஸ்ட் அவங்க வாயை திறந்தால் தான் தெரியும் நமக்கு. நம்ம போய் ஒன்றும் அவங்க ஸ்டுடியோக்குள்ளே போய் பார்க்கல. ஒரு ஆடியோ 2 பேர் பேசிக்கிட்ட மாதிரி இப்போ உள்ள சமீபத்தில் இப்போ வந்திருக்குது. அதில் 2 பேர் ஒரு சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்குது அந்த ஆடியோ. அது மேபி அது எப்படி பார்க்கணும்? எனக்கு அது கான்ட்ரவர்சி கிளப்பறதுக்கு விஜய் டிவியை கூட பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. ஏன்னா விஜய் டிவி அது மாதிரி டிவி தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவியை கூட பேன் பண்ணுற டிவி தான். என்டர்டைன்மெண்ட் விட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப டிஆர்பியில் வந்துட்டு வெறி வந்துருச்சு. அவங்களுக்கு டிஆர்பியில் நம்பர் 1 இருக்கணும், அதிகமாக ஆடு நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி வந்துருச்சு. அதனால் அவங்கள கூட ஒரு கான்ட்ரவர்சி கிளப்பிடலாம். ஏற்கனவே ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இந்த காயத்ரி பிக் பாஸ் பிரச்சனையில் கூட அப்படியே இவங்களுக்கு ஸ்கிரிப்டடாக பண்ணி வந்து ஒரு கான்ட்ரவர்சி பிக் பாஸ் நிறைய பேர் பார்க்காதனால அப்படியே கான்ட்ரவர்சி கிளப்பிட்டு அந்த ஷோவை பிரபலப்படுத்துகிறாங்க. அது மாதிரி கூட இதில் டிஆர்பி ஆத்துறதுக்கு இவங்களோட ஸ்கிரிப்டட் பண்ணலாம். நிறைய ஆடியோஸ் வரதுனால எதுவுமே நம்ப முடியல. இப்போ வந்துட்டு நிறையா என்னது ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரவிட்டு வருது. யார் வயசு இது வயசு ஆடியோலாம் ரொம்ப நம்ப முடியல. ஏன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான வயசே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இதை அவரை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவரோட வாய்ஸை வந்துட்டு ஏஐ பண்ணி இது பண்ணுறதா வந்துட்டு சொல்கிறாங்க. அதனால் யார் ஆடியோ எதுவுமே நம்ப முடியல. Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.